சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15E போர் விமானமும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் அமெரிக்க போர் அமைச்சருக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளும் அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளும் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் இன்னும் மிக முக்கியமான தளபதிகளும் பற்றி எரியும் குவைட்டின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமும் மீண்டும் தாக்குதலுக்குள்ளான பஹ்ரைனின் அமேசான் கிளவுட் சேவை நிறுவனமும் இலக்கு வைக்கப்பட்ட துபாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேட்டா தளமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விண்வெளித்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் தொழில்நுட்ப சிப் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் B1 பாலத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தரமான பதிலடிகளும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கும் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும் ஜோர்டானிய பாராளுமன்ற சபாநாயகர் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் பற்றி ஏன் நீங்கள் காணொளிகளில் குறிப்பிடுவதில்லை என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். இந்த போரிலே ஈரான் இழப்புகளை சந்திக்கின்றது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து 15,000க்கும் அதிகமான குண்டுகளை ஈரானுக்குள்ளே வீசியுள்ளன. அதாவது ஈரான் முழுக்க 15,000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு வருடத்திற்குள் காசாவுக்குள்ளே வீசப்பட்டிருக்க குண்டுகளை விட ஒரு மாதத்திலே ஈரானுக்குள் வீசப்பட்டிருக்கக்கூடிய குண்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமானதாகும். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் அரசு நிர்வாக கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இராணுவ கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. காசாவிலும் லெபனானிலும் எவ்வாறு இனப்படுகொலை தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஈரானிலும் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரானிய குடியிருப்பு பிரதேசங்களையும் பாடசாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் மிக முக்கியமான மருத்துவ பீடங்களையும் மருத்துவ துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள், வைத்தியசாலைகள் என்பனவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என்றே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த கொடூர தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு கட்டிடங்களை சிதைப்பதன் மூலமாகவும் குடியிருப்பு பிரதேசங்களை அழிப்பதன் மூலமாகவும் பல்கலைக்கழகங்கள், வைத்தியசாலைகளை அழிப்பதன் மூலமாகவும் மக்களை இனப்படுகொலை செய்வதன் மூலமாகவும் களத்திலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. 2.5 வருடங்களாக காசாவிலே அனைத்தையும் தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய வான்படையை பயன்படுத்தி அனைத்தையும் தரைமட்டமாக்கினார்கள். ஆனால் இன்னும் காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்க முடியவில்லை. 2.5 வருடங்களாக தாக்குதல்களை மேற்கொண்டும் சிறிய நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய காசாவிலேயே அவர்களால் பலஸ்தீனிய போராளிகளை நிராயுத பாணியாக்க முடியவில்லை. அதே நேரம் ஈரான் என்பது பறந்து விரிந்த தேசமாகும். மேலும் ஈரான் முழுவதும் அவர்களுக்கு தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டு விட முடியாது. ஈரானிய மக்களுடைய சொத்துக்களையும் ஈரானிய அரசாங்கத்தின் சொத்துக்களையும் சிதைப்பதன் மூலமாக அவர்களால் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. 2.5 வருடங்களாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு காசாவிலே அடைந்து கொள்ள முடியாத வெற்றியை மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய பறந்து விரிந்த தேசமான ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களால் ஒரு பொழுதும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. அத்தோடு இந்த போரிலே ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதிக விலையை செலுத்துகின்றது. ஈரானிய மக்களும் அதிக விலையை செலுத்துகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமை அரபு நாட்டு தலைவர்களை போன்று அமெரிக்காவிடமும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பிடமும் சரணடையவில்லை. அடிமை அரபு தலைவர்களை போன்று அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் அடிமைகளாகவும் கைக்கூலிகளாகவும் இருக்க விரும்பவில்லை. ஆக்கிரமிப்பாளர்களிடம் மண்டியிட விரும்பவில்லை. மேலும் அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் ஒட்டுமொத்த வான்படைகளையும் பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பும் ஈரானிய மக்கள் உறுதியாக போராடும் சரணடைய மறுப்பது அவர்களுடைய உறுதியையும் வெற்றியையுமே உறுதிப்படுத்துகின்றது. உண்மையில் கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்படுவதும் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதும் ஒரு இழப்பல்ல. அது அவர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. கோழைகளாக மாறி ஆக்கிரமிப்பிடம் சரணடைவதும் மண்டியிடுவதுமே மிகப்பெரிய இழப்பாகும். அடிமை அரபுகளை போன்று கோழைகளாக வாழ்வதே மிகப்பெரிய இழப்பாகும். அத்தோடு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களினால் ஈரான் தரைமட்டமாக்கப்படுகின்றது. ஈரான் சிதைவடைந்து விட்டது. ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. ஈரானை
அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சிதைத்து தரைமட்டமாக்கி வருகின்றார்கள். ஈரானினுடைய இழப்புகள் அதிகமாகிவிட்டது என பல இந்திய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த பிரச்சாரங்களின் விளைவாகத்தான் நீங்களும் இவ்வாறான கேள்விகளை எழுப்புகின்றீர்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுக்கு எதிராக இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் இந்தியாவினுடைய நிலைமை, இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதனை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் 3 குண்டுகளை வீசியதும் இந்திய பிரதமர் அமெரிக்காவிடம் சரணடைந்து விடுவார். அமெரிக்காவின் வரிவிதிப்பு கொள்கைகளுக்கு பயந்து நண்பனான ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதனையே அவர்கள் நிறுத்தினார்கள். எனவே 15,000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை ஈரான் தாங்கிக் கொண்டு பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக வீரியமாக மேற்கொண்டு வருகின்றதென்றால் இது ஈரானினுடைய இழப்பு என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உண்மையில் இதுதான் ஈரானினுடைய வெற்றியாகும், ஈரானிய மக்களுடைய வெற்றியாகும். அத்தோடு யுத்த களம் தொடர்பான தகவல்களையும் செய்திகளையும் மாத்திரம் பதிவிடுவதன் மூலமாக யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. செய்திகளையும் தகவல்களையும் ஆய்வு செய்து அவற்றை ஒப்பீடு செய்து எதிரிகளுடைய பிரச்சாரங்களுக்கு துணை போகாமல் அவற்றை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உங்களுக்கு வழங்குவதே என்னுடைய பணியாகும். மேலும் ஆக்கிரமிப்பாளர்களின் பிரச்சாரங்களை நான் ஒருபொழுதும் திணிப்பதில்லை. ஏனென்றால் அவை போலி பிரச்சாரங்கள் என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் திறப்பதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் நேற்றைய தினம் பிரித்தானியாவின் தலைமையில் ஆன்லைன் மூலமாக அமர்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. இதிலே 40க்கும் அதிகமான நாடுகள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக திறப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் அடுத்த வாரம் நடைபெற இருப்பதாகவும் இதன்போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் பிரித்தானியா அறிவித்துள்ளது. அதே நேரம் இராணுவ அழுத்தங்களை பயன்படுத்தி இராணுவ ரீதியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இராணுவ அழுத்தங்களின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு முயற்சி செய்ய முடியாது. ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்க முடியும் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனும் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். அடிமை அரபு தலைவர்களின் ஒன்றிணைந்த வழிகாட்டுதலுக்கு அமைவாக பஹ்ரைன் நாடானது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் குறித்த முன்மொழிவை முன்வைத்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பது சர்வதேச சட்டத்தை மீறக்கூடியதாகும். ஐநாவினுடைய சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக கொள்கைகளுக்கு அமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மூட முடியாது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாகவும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பான முறையில் நடைபெற வேண்டும். ஆனால் தற்போது இவற்றை ஈரான் முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு இராணுவ ரீதியிலான அழுத்தங்கள் செயற்திட்டங்கள் உட்பட தேவையான அனைத்தையும் முழுமையாக நாங்கள் செய்ய வேண்டும் என ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும் என பஹ்ரைனினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு ஈரானுக்கு எதிராக இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அடிமை அரபுகள் ஒன்றிணைந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். காசாவிலே 70,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது இந்த அடிமை அரபுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஒரு முன்மொழிவை கூட முன்வைக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இந்த அடிமைகள் எந்த ஒரு முன்மொழிவையும் முன்வைக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்குவதற்கு எதுவுமே செய்யவில்லை. ஆனால் தற்போது இந்த அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிராக ஒன்றுபட்டு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்மொழிவை முன்வைத்துள்ளார்கள். இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றிரவு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடைபெறப் போகின்றது. இலங்கை நேரப்படி இன்றிரவு 10 மணி அளவில் குறித்த வாக்கெடுப்பு நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானத்திற்கு ரஷ்யாவும் சீனாவும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் இந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்வார்களா என்பதை கேள்விக்குரியே. ஒருவேளை ரஷ்யாவும் சீனாவும் இந்த தீர்மானத்தை வீட்டோ செய்யாமல் குறித்த தீர்மானமானது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அங்கீகாரத்தையும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை வழங்கிவிடும். அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் உத்தியோகபூர்வமான அனுமதியை ஐநாவின் பாதுகாப்பு சபை வழங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கான உச்சழுத்தத்தையும் ஈரானுக்கு வழங்கும். ஆனால் இந்த தீர்மானம் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டாலும் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி
பிரதேசத்தினை திறக்காது. சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஈரானும் ஐநாவின் பாதுகாப்பு சபை தீர்மானத்தை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இதற்கமைவாக அடிமை அரபு நாடுகள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கினால் அவற்றை எதிர்கொள்வதற்கும் ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அத்தோடு சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய உண்மையான வீரத்தையும் இன்றிரவு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயங்கி குறித்த தீர்மானத்தினை வீட்டோ செய்யாவிட்டால் அது ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய கோழைத்தனத்தை உறுதிப்படுத்தும். மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக களமிறங்குவதற்கு பயப்படுகின்றார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்தும். எனவே இன்றிரவு வாக்கெடுப்புகளில் என்ன நடைபெறுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ரஷ்யா மற்றும் சீனா உண்மையான வீரர்களா என்பதனையும் இன்றிரவு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நேற்று மாலை தெஹ்ரானின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கராச் பகுதியை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய பாலமான B1 பாலத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் நேற்று மாலையிலேயே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான பாலமாகவே குறித்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த பாலத்தின் வேலை திட்டங்கள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. இப்படியான நிலைமையிலேயே குறித்த பாலத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானின் மிகப்பெரிய பாலத்தை நாங்கள் அழித்து விட்டோம். இந்த பாலத்தை மீண்டும் பயன்படுத்தவே முடியாது. இதே போன்று இன்னும் பல தாக்குதல்கள் ஈரானுக்கு காத்திருக்கின்றன. அடுத்த கட்டமாக ஈரானின் மின்சக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைப்போம். இதனால் ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எஞ்சிருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கினார். முடிக்கப்படாத பாலம் உட்பட பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானியர்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. இந்த தாக்குதல்களை கண்டு நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. உண்மையிலேயே இந்த தாக்குதல்கள் சீர்குலைந்த எதிரியினுடைய தோல்வியையும் அவர்களுடைய தார்மீக வீழ்ச்சியையுமே உறுதிப்படுத்துகின்றது. தோல்வியடைந்த எதிரியை இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அத்தோடு எதிரியினால் அளிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பாலத்தையும் ஒவ்வொரு கட்டிடத்தையும் நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம். அதே நேரம் இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தரமான பதிலடிகளை வழங்கியிருந்தார். உண்மையில் B1 பாலத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது வெற்றி அல்ல. இந்த தாக்குதலுக்கு பின்பும் சரணடைய மறுப்பது தான் உண்மையான வெற்றியாகும். மேலும் இந்த தாக்குதலானது அமெரிக்காவினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. இராணுவ தளங்களை முழுமையாக அழித்து விட்டோம், இராணுவ களஞ்சிய சாலைகளை முழுமையாக அழித்து விட்டோம் என்று ஆரம்பத்தில் கூறிய அமெரிக்காவினால் ஈரானை சரணடைய வைக்க முடியவில்லை. தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் பாலங்களையும் கட்டிடங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இந்த தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. யுத்த களத்தினுடைய உண்மையான தோல்வி இதுதான். அடுத்து அமெரிக்காவினுடைய போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திற்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையிலே முறுகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு பீட் ஹெக்ஸத்திற்கும் அமெரிக்க இராணுவ தளபதிகளுக்கும் தலைமை அதிகாரிகளுக்கும் இடையில் முறுகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. மேலும் டைம்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனை அமெரிக்க இராணுவ அமெரிக்க போர் அமைச்சரோ எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறு ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு போர் அமைச்சருக்கும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் இடையில் முறுகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்தது. இதன் விளைவாக அமெரிக்க இராணுவத்திற்குள் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் டைம்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த முறுகல் நிலைகளின் விளைவாக அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரியான ரெண்டி ஜோர்ஜை பதவியிலிருந்து விலகுமாறு குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரி ரெண்டி ஜோர்ஜ் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவத்திற்கும் தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய ரெண்டி ஜோர்ஜ் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மேலும் இவ்வாறு இவர் பதவியை ராஜினாமா செய்ததும் இவரோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொண்ட முக்கியமான 2 தளபதிகளும் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். மேலும் இந்த நிலைமையானது அமெரிக்க இராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்க இராணுவத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவையும் ஈரானுக்கு எதிரான போரிலே எந்தவிதமான வெற்றிலக்கையும் அடைந்து கொள்ள முடியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்கா போர் விமானங்கள் மூலமாக
ஈரானிய இராணுவ தலைமைகளை படுகொலை செய்யலாம். ஆனால் ஈரானிய இராணுவத்திற்குள் குழப்பத்தையும் பிளவுகளையும் ஏற்படுத்த முடியாது. ஈரானிய இராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியாது. ஆனால் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் தற்போது அமெரிக்க இராணுவத்தின் தலைமை அதிகாரியை ராஜினாமா செய்ய வைத்துள்ளது. மேலும் அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் யுத்த களத்தில் ஏற்படுத்தப்படும் உண்மையான இழப்பாகும். ஈரானின் தாக்குதலினால் அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான இழப்பாகும். அடுத்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விண்வெளி துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தளமான எரோசோல் தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த தளமானது சிதைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விண்வெளி துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தளம் சிதைக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பெட்ரா டிக்வா பிரதேசத்திலே ஈரான் 3 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான சிப் உற்பத்தி நிறுவனத்தின் களஞ்சிய சாலையான HZVY நிறுவனத்தினுடைய சிப் தளமானது முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேட்டா தளமான ஒரேக்கல் டேட்டா தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த ஒரேக்கல் தளமானது சிதைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த ஒரேக்கல் டேட்டா தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிக்கின்றது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் கிளவுட் சேவை நிறுவனத்தை இலக்கு வைத்து மீண்டும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அமேசான் கிளவுட் சேவையானது முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டது. இதைத் தொடர்ந்து அமேசான் கிளவுட் சேவை நிறுவனமானது பஹ்ரைன் கிளையை முழுமையாக நீக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இதற்கு பிறகு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் கிளவுட் சேவையானது இயங்காது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அலுமினியம் உற்பத்தி தொழிற்சாலை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இன்று அதிகாலை குவைத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி தளமான அல் அஹமதி எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் உற்பத்தி தளம் மீண்டும் தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த தளத்தினுடைய ஏனைய பிரதேசங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தில் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அடுத்து ஈரானின் கஷம் தீவு கருகாமையில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய F-15E போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கஷம் தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாங்கள் முழுமையாக சிதைத்து விட்டோம் என அமெரிக்க இராணுவம் அறிவித்தது. இருப்பினும் குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியே அமெரிக்காவின் F-15E போர் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த விமானமும் அதற்குள் இருக்கக்கூடிய விமானியும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய காணொளிகளையும் வெளியிட்டிருந்தார்கள். டெலிகிராம் சேனலில் அவற்றை பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானத்தின் பாகங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவற்றையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஆனால் இவ்வளவு ஆதாரங்களை வெளியிட்டதற்கு பின்பும் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என அமெரிக்க இராணுவம் அறிவித்தது. அதே போன்று இந்திய பெருங்கடலின் வடக்கு பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை இலக்கு வைத்து 4 கதர் 380 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த போர்க்கப்பலை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது மேலும் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.